எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. கல்யாண வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சிவகாமி? பரவாயில்லையா? பிள்ளைங்களெல்லாம் காணோம். ஆமாங்க, மண்டபத்துல ஏதோ வேலை இருக்குன்னு பசங்க 2 பேரும் போயிருக்காங்க. மருமகளுங்க உள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பேத்திங்க அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கல்யாண வீடுனா சும்மாவாங்க, வேலை இருக்க தானே செய்யும். சரிதான், அதுவும் சரிதான். ஆமா, நம்ம ஊர்ல இருந்து ஆளுங்க கல்யாணத்தன்னைக்கு காலையில வரதா தானே சொன்னாங்க. வண்டி ஏற்பாடு பண்ண சொன்னனே, பண்ணிருப்பானுங்களா? இன்னைக்கு வந்த உடனே பையன்கிட்ட கேட்டுக்கலாங்க. ஒரு பஸ் பேசுறதா தான் சொல்லிக்கிட்டு இருந்தான், பாக்கலாம். அப்படியா? சரிம்மா. அப்புறம் நம்ம அபர்ணாவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை வீட்டுல யாருமே சொந்தக்காரங்க இல்லல்லம்மா. கல்யாண வேலையெல்லாம் எடுத்து போட்டு பாக்குறதுக்கு பெரியவங்க யாராச்சும் அங்க இருந்தா நல்லா இருக்கும். என்னதான் நாமளே எல்லாத்தையும் பார்த்தாலும் அந்த பிள்ளை மட்டும் வீட்டுல தனியா இருக்கும்ல. நம்ம குடும்பத்துல இருந்து யாராச்சும் அங்க போய் பார்த்தா நல்லாதான் இருக்கும். அப்பா, அம்மா. அடடே, வாமா லட்சுமி, நல்லா இருக்கியா? என்னம்மா அது, இன்னைக்குதான் வர? இன்னும் 2 நாள்ல கல்யாணம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே வந்து இங்க தங்கி வேலையெல்லாம் பார்க்க வேணாமா? இல்லப்பா, வீட்லயும் கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால தான் வர முடியல. அதான் இன்னைக்கு வந்துட்டேனேப்பா. கல்யாணத்து வரையும் இருந்துட்டு தான் போவோம். சரிம்மா, நீங்கெல்லாம் வந்தா தானே நல்லா இருக்கும். ஆமா, பேத்தி எங்க? நீ மட்டும் வர? அவளாம் வெளியே அனிதா நின்னுட்டு இருந்தா. அவளை பார்த்த உடனே 2 பேரும் பேசிட்டு இருக்காளுங்க. சரி, அவளுங்க பேசட்டும், நான் உள்ள வந்துட்டேம்மா. அப்படியா? சரிம்மா. அப்பா, நான் உள்ள வரப்போ நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். கவலைப்படாதீங்கப்பா, அவருக்கு யாரும் இல்லைன்னு ஏன் நினைக்கிறீங்க? அதான் என்னையும் அம்மான்னு தானே கூப்பிடுறாரு. சரஸ்வதி வரேன்னு சொன்னாப்பா. அவ வந்ததுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் அங்க போய் 2 நாள் தங்கி கல்யாண வேலையெல்லாம் பாத்துக்கிறோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாங்க இருக்கப்போ ஏன்பா கவலைப்படுறீங்க? என்னம்மா சொல்ற? உனக்கு எதுக்கு? என்னம்மா நீங்க வாய்க்கு வாய் என்ன உங்க பொண்ணுன்னு சொல்றீங்க? அப்புறம் இது கூட நான் செய்ய மாட்டேனா? அந்த பிள்ளையும் எப்போ நான் வந்தாலும் போனாலும் என்ன அம்மா அம்மான்னு பாசமா தான் கூப்பிடுது. அப்புறம் அந்த பிள்ளையும் எனக்கு ஒரு புள்ள மாதிரி தானே. நாங்க பாத்துக்கிறோமா. சரிம்மா, உங்களுக்கு இருக்கிற நல்ல மனசுல யாருக்கும் வராது. சரிம்மா, உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யி. சரிங்கப்பா. அண்ணிலாம் எங்கப்பா? அவங்க உள்ளதாம ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா, நான் போய் பாக்குறேன். சரிம்மா, இப்போ. நித்யா, நான் நல்லா தான் இருக்கேன். நானே நடந்து வருவேன், சொன்னா கேட்க மாட்டேன்றேன். 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு மறந்துட்டீங்களா? அதெல்லாம் முடியாது. ஸ்டெப்ஸ்ல இறங்கி வரப்ப பார்த்து கவனமா தான் இறங்கணும். வாங்க, இப்ப நான் புடிச்சுக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? இறங்கி வாங்க. சரிம்மா. 2 பேரையும் இப்படி ஜோடியா பாக்கிறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு இல்லைங்க? சீக்கிரமா பேரனுக்கு உடம்பு சரியாயிடணும். அதெல்லாம் சரியாயிடும் சிவகாமி. பாத்தியா? பாட்டி, நான் நல்லா தான் இருக்கேன். அவ தான் அப்படி பண்றானா, நீங்களுமா? பாருங்க பாட்டி, சொன்னா கூட கேட்க மாட்டேன்றாரு. ஏன்பா பேராண்டி, பொண்டாட்டி எப்பவும் நல்லதுக்கு தான் சொல்லுவா. அதனால அவ சொல்றத கேளு. அப்படி சொல்லுங்க பாட்டி. பாத்தீங்களா, பாட்டி கூட நான் சொல்றதுதான் கேட்கணும்னு சொல்றாங்க. அதனால இனிமே நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்டுதான் ஆகணும். சரிம்மா, அவ்வளவுதானே. என் பொண்டாட்டி சொன்னா இனிமே கேட்டுக்கிறேன், போதுமா? அந்த பயம் இருக்கட்டும். என்னது? நான் சும்மா சொன்னேன். ஏய் பாட்டி, என்னடா என் பேத்திய மிரட்டுறியா? நீ பார்த்ததுக்கே அலறா பிள்ளை பாவம். என்ன சிரிக்கிறியா? அப்புறம் பாத்துக்கிறேன் இரு உன்னை. அடி பாட்டி, நான் ஒன்னும் உங்க பேத்திய எதுவும் மிரட்டல, போதுமா? அவ தான் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அவ பண்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. டேய், என் பேத்தி எப்பவும் உன்னை நல்லா பாத்துப்பா, சரியா? சும்மா பேத்திங்களை கிண்டல் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களெல்லாம் பத்தி எங்களுக்கு தெரியாதாடா? என் பேரனுங்க எப்படின்னு எங்களுக்கு தெரியும். பேத்திங்க தாண்டா பாவம், உங்ககிட்ட மாட்டிட்டு முழிக்கிறாளுங்க. ஆமா ஆமா, உங்க பேத்திங்க ரொம்ப பாவம் தான். என்னப்பா பேராண்டி பண்றது? கல்யாணம் ஆச்சுனாவே ஆம்பளைங்களுக்குள்ள சுதந்திரம் போச்சுன்னு அர்த்தம். பொண்டாட்டி சொல்றத கேட்டுதான் ஆகணும். அனுபவத்துல சொல்றேன், கேட்டுக்கோடா பேராண்டி. ரொம்பதான் கொழுப்பு உங்களுக்கு. அப்போ எங்களை கல்யாணம் பண்ண உடனே உங்க சுதந்திரம் போச்சோ? தாத்தா, மாட்டிக்கிட்டீங்க. ஐயோ, இவ பக்கத்துல இருக்கான்னு தெரியாம உண்மை சொல்லிவிட்டேன் பாத்துக்க. இப்ப என்னத்த சொல்லி சமாளிக்கிறது? ஒன்னத்தையும் சொல்லி சமாளிக்க வேண்டாம். உங்க மனசுல இருக்கிறது தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு. என்னம்மா சிவகாமி, உன்னை பத்தி நான் அப்படி சொல்லுவேனா? சொல்லு. அதெல்லாம் சும்மா பேராண்டி கிட்ட அவனுக்கு சும்மா சொல்லணும்ல, அதுக்காக சொன்னதுமா. மத்தபடி என் பொண்டாட்டிய பத்தி அப்படி சொல்லுவேனா? அதான் இப்ப சொல்லிட்டியலே. சரி சரி சிவகாமி, நம்ம சண்டையை அப்புறம் பாத்துப்போம். வேற பிள்ளைங்களா இருக்குங்க, வேற பிள்ளைங்க முன்னாடி சண்டை போட்டா நல்லாவா இருக்கும் சொல்லு? அதுவும் சரிதான். என்ன தாத்தா, ஏதேதோ சொல்லி பாட்டிய சமாளிச்சிட்டீங்க போல. சும்மா இருப்பா பேராண்டி.
பாட்டி, தாத்தா, டீ காஃபி ஏதாச்சும் குடிக்கிறீங்களா? கொண்டு வரட்டுமா தாத்தா? ஆமாமா, ஒரு காஃபி போட்டு கொண்டாடுறியா? அங்க உள்ள வேலையா இருக்காங்க பாத்துக்க, அதனால கேட்கறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு. நீ போட்டு கொண்டாடுறியாமா? என்ன பாட்டி, எங்க கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன சங்கடம்? தோ இப்பவே கொண்டு வரேன். சரிடா. எங்க உங்களுக்கு? இல்ல நித்யா, எனக்கு இது வேண்டாம். சரி. என்னப்பா கல்யாண வேலைலாம் நல்லா தடபுடலா போயிட்டு இருக்கு. ம், ஆமாப்பா. என்னடா ஆச்சு? ஏன் இப்படி உம்முன்னு இருக்க? உன் மொத்த பிள்ளைக்கு கல்யாணம், சந்தோஷப்படாம இப்படி உட்காந்து எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்ன மனோகரா, நான் நம்ம பிரியாவை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியில நான் ஒண்ணு நினைக்க, இவன் என்னமோ அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். என்னத்த சொல்றது? டேய், முதல்ல நானும் ஆசைப்பட்டேன் தான். ஆனா அவன் மனசுல பிரியா இல்லாதப்போ பிரியா மனசுலயும் அவன் இல்ல. அப்படி இருக்கப்போ பிடிக்காத 2 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க 2 பேர் வாழ்க்கை எதுக்கு கெடுக்கணும்? அதுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாதான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. விடுப்பா, பாத்துக்கலாம். ஆ, அதான் நானும் சரின்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் இப்ப வரையும் மனசு ஏதோ ஒரு மாதிரி ஒத்துக்கவே மாட்டேங்குதுதான். என்ன பண்றது? டேய், எதை பத்தியும் நினைக்காதடா. சந்தோஷமா கல்யாண வேலைய பண்ணு. உன் வீட்டுக்கு ஒரு மருமக வரப்போறா. சந்தோஷமா இரு. ம். வாப்பா சூர்யா, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்னப்பா கல்யாண மாப்பிள்ள எதுவும் வெளியெல்லாம் போக கூடாது, எங்கோ வெளியே கிளம்பி நிக்கிற மாதிரி தெரியுது. அது ஒண்ணும் இல்ல அங்கிள், ரொம்ப தூரம்லாம் இல்ல, பக்கத்துல தான். ரொம்ப முக்கியமான வேலை அங்கிள், கண்டிப்பா போயே ஆகணும், அதான் போயிட்டு வந்துடலான்னு. ஓ, முக்கியமான வேலையாப்பா? அப்புறம் என்ன பண்ண முடியும்? சரிப்பா. அம்மா. சூர்யா, என்னப்பா? ஆமா, நீ என்ன ரெடியா இருக்க? அம்மா, ஒரு முக்கியமான வேலைமா, வெளியே போயிட்டு வந்துட்டுமா? சூர்யா, நீதான்ப்பா கல்யாண மாப்பிள்ள, எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு அம்மா சொன்னல. எந்த வேலையா இருந்தாலும் கார்த்திய பாத்துக்க சொல்றேன்னு சொன்ன. இப்ப என்ன வெளியே போகணும்னு நிக்கிற? அது அம்மா. என்னப்பா? அம்மா, புரிஞ்சுக்கோங்களேன். போயிட்டு ஒரு அரை மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேம்மா. பிள்ளை சொல்றத பார்த்தா ஒருவேளை கையில பார்க்க போறானோ? அத சொல்றதுக்கு ஏன் இப்படி திக்கி திணறான்? ஓ, இவங்க 2 பேர் இருக்காங்களா? சரி சரி. என்னம்மா, புரிஞ்சுச்சா? நான் போயிட்டு அரை மணி நேரத்துல எல்லாம் வீட்டுக்கு வந்துருவேன். அப்படியா? ரொம்ப முக்கியமான வேலைன்னு சொல்றேன். சரிப்பா, போயிட்டு வா. ஆனா பார்த்து மெதுவா வண்டி ஓட்டிட்டு போ. அப்புறம் அரை மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துரு. ரொம்ப நேரம் வெளியெல்லாம் இருக்க கூடாதுப்பா. கல்யாண மாப்பிள்ள பத்தியா, அதனாலதான் சொல்றேன். சரிங்கம்மா, ரொம்ப நேரம்லாம் ஆகாது. போன உடனே வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துருவேன். சரிப்பா, போயிட்டு வா. பிள்ளைய பாத்துட்டு போலான்னு வந்தா வாந்தி எடுத்துட்டு இருக்கா போலயே. ஆமாக்கா, ஒரு 3-4 மாசத்துக்கு அப்படித்தானே இருக்கும். அதான். அம்மா, வாங்கம்மா. எப்ப வந்தீங்க 2 பேரும்? அனு, இப்பதான்டா வந்தோம். நீ ஏன் நிக்கிற? வந்து உட்காருவா. இல்லம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க 2 பேரும் ஏமா நிக்கிறீங்க? உட்காருங்க. என்னம்மா நீ தான் வயிற்று பிள்ளைக்காரி, இப்படி ரொம்ப நேரம் நிக்கலாமா? இப்பதான் வாந்தி வேற எடுத்துட்டு வர, டயர்டா இருக்கும்ல, வந்து உட்காருவா. சரி. என்னம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்கோ? நிறைய வாந்தி வருதோ? இல்லம்மா, இந்த குழந்தைக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அபி வயித்துல இருந்தப்பதான் சாப்பிட்ட உடனே வாந்தி வந்துடும். இப்ப கொஞ்சம் பரவாயில்லதாம்மா. இருந்தாலும் கொஞ்சம் வயித்த பரட்டிட்டு தான் இருக்கு. அனு, அனிதா இந்த விஷயத்த சொல்றப்போ எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சுடா. ஆனா அனிதா ஒரு நாள் உன்கிட்ட வந்து பேசலான்னு வரப்போ நீ தூங்கிட்டு இருந்தியா. அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், வீட்டுக்கு வரப்ப பாத்துக்கிறேன்னு சொன்னேன். நல்லா இருக்கியாடா? டாக்டர் என்ன சொன்னாங்க? குழந்தை நல்லா இருக்கா? பரவாயில்லம்மா, எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு. குழந்தை நல்லா இருக்குமா. அனு, உனக்கு சொல்ல வேண்டியது இல்லடா, 2வது குழந்தை தான். இருந்தாலும் கவனமா இருக்கணும். 3-4 மாசத்துக்கு அடிக்கடி மாடிப்படி ஏறி இறங்குறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணு. எந்த வெயிட்டான பொருளையும் தூக்காத. கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கோ. அம்மா, அதுக்கு நான் ஏதாச்சும் வேலை பார்த்தா தானம்மா. அத்தைங்களும் வேலை பார்க்க விடுறதில்ல, என் தங்கச்சிங்களும் வேலை பார்க்க விடுறதில்ல. ஏதாச்சும் சின்னதா காஃபி போடுறேன்னா கூட அதை கூட போட விட மாட்டேன்றாங்க. அவங்களே தான் எல்லாம் பண்றாங்கம்மா. ரெஸ்ட்லே தான் இருக்கேன். இப்படியே இருக்கிறதும் போர் அடிக்குதுமா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. ஒரு 6-7 மாசத்துக்கு அப்புறம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யி, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் அனு, நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா மாடு வச்சிருக்காங்க. அவங்களது கண்ணு போட்டுச்சுமா. உனக்கு சீம்பால் பிடிக்குமாமே? நேத்து பேசுறப்ப நித்யா சொன்னா. அதனால சீம்பால் காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன். அப்புறமா சாப்பிட. சரிங்கம்மா. அனு, இப்பவும் சந்தோஷமா இருக்கணும்டா. இனிமே மாசம் மாசம் என் பிள்ளைக்கு என்ன வேணும்னாலும் அம்மா வந்து செஞ்சு கொடுத்துட மாட்டேன். உனக்கு என்ன வேணும்னாலும், என்ன சாப்பிடணும்னு தோணுனாலும் அம்மா கிட்ட சொல்லணும், சரியா? நான் வந்து உனக்கு என்ன வேணும்னாலும் செஞ்சு கொடுத்துட்டு போறேன், சரியாடா?
அனு, என்னடா ஆச்சு? இப்ப எதுக்கு அழுற? அது இந்த மாதிரி சமயத்துல பிள்ளைங்க அழவே கூடாது. என்னம்மா? ம், ஒண்ணும் இல்லம்மா. அது நீங்க எல்லாம் இப்படி பேசுறப்போ எனக்கு சந்தோஷமா இருக்குமா. அபி என் வயித்துல இருக்கப்போ எல்லாருமே நல்லதாமா பாத்துக்கிட்டாங்க. எனக்கு எந்த குறையுமே இல்ல. ஆனா மனசுக்குள்ள எல்லா பொண்ணுக்குமே இருக்க ஆசை தானம்மா. இந்த மாதிரி சமயத்துல அம்மா கூட இருக்கணும்னு எல்லா பொண்ணுமே ஆசைப்படுவாங்க. ஆனா என்னோட அத்தைங்க என் அம்மா மாதிரி தான் பாத்துக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு ஓரத்துல எனக்கும் அம்மா இல்லையேன்னு வருத்தம் இருந்துகிட்டே இருந்ததுமா. ஆனா இந்த குழந்தைக்கு நீங்கெல்லாம் அம்மாவா இருக்கப்போ எனக்கு சந்தோஷமா இருக்குமா. இது சந்தோஷத்துல வர அழகுதான். என்னடா அனு, நான் உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், நீயும் என் பொண்ணுதான், நீயும் என் பொண்ணுதான்னு. அப்போ நீ என்ன அம்மாவா நினைக்கலையா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? உண்மையாவே அம்மா பாசம்னா எப்படி இருக்கும்னு நீங்க என்கிட்ட காட்டுற பாசத்துலதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எப்பவும் நீங்க அம்மா தான். அப்புறம் என்ன, அதான் அம்மாங்க 2 பேர் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்க மாட்டோமா என் பிள்ளைய? சொல்லு. இதுக்கெல்லாம் அழக்கூடாது. அது இந்த மாதிரி சமயத்துல சுத்தமா அழக்கூடாது. நீ அழுதா குழந்தையும் வருத்தப்படும்ல. எப்பவும் என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும், சரியா? கண்ணத்தோட, முதல்ல கண்ணத்தோடமா. நான் அழமாட்டேம்மா. சரி, அவ்வளவுதான். இங்க பாரு, திரும்பவும் சொல்றேன், உனக்கு எல்லாமே நாங்க இருக்கோம். எதுக்கும் நீ வருத்தப்படக்கூடாது. உனக்கு எது வேணும்னாலும் கூச்சப்படாம எங்க கிட்ட கேட்கணும். நாங்க எல்லாமே செஞ்சு கொடுப்போம், சரியா? ம், சரிங்கம்மா. சரிடா, வாந்தி வேற எடுத்துட்டு வந்திருக்க, டயர்டா இருக்கும்ல, கொஞ்ச நேரம் நீ படுத்து தூங்கு, நாங்க அப்புறமா வந்து பாக்குறோம், சரியாம்மா? சரிங்கம்மா. இவ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா? எப்போ கால் பண்ணி சீக்கிரமா கார்டனுக்கு வான்னு சொன்னேன், இன்னும் வராம என்னதான் பண்ணிட்டு இருக்காளோ? அம்மோ, சீக்கிரம் வாடி. சூர்யா, ஏய் அம்மோ, வரதுக்கு இவ்ளோ நேரமா? நான் எப்போ வந்தேன்னு தெரியுமா? எவ்ளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை எப்போ வர சொன்னேன்? சூர்யா, விளையாடுறீங்களா? நீங்க பாட்டுக்கு கால் பண்ணி வர சொன்னீங்க. அங்க எல்லாரும் இருக்காங்க. அண்ணியோட அம்மா எல்லாருமே வந்திருக்காங்கங்க. பாட்டி தாத்தா வேற இருக்காங்க. நான் வெளியே கிளம்பி வரப்பவே பாட்டி, எங்கம்மா போற? எங்கேயும் போக கூடாது, வீட்டுக்குள்ளே இருன்னு சொன்னாங்க. நான் தான் கார்டனுக்கு தான் பாட்டி போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா உங்களெல்லாம் சமாளிச்சுட்டு வரதுக்குள்ள. அம்மா, இப்ப என்ன பேசணும் உங்களுக்கு? எதுவா இருந்தாலும் போன்லயே சொல்லிருக்கலாம்ல. உங்களை எப்படி அனுப்புனாங்க? அத்தை உங்களை அனுப்பியிருக்க மாட்டாங்களே. இல்லையே, எங்க அம்மா கிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்தேன். என்ன, ரொம்ப நேரம் இருக்காத, சீக்கிரமா வந்துருன்னு சொல்லி அனுப்புனாங்க. பரவாயில்லையே. சரி சரி, சீக்கிரம் சொல்லுங்க, எதுக்கு வர சொன்னீங்க? ம், அது இவ்ளோ டிஸ்டன்ஸ்ல நின்னா பேசுவ? நானே கஷ்டப்பட்டு உன்னை பார்த்துட்டு போகணும்னு எல்லாரையும் சமாளிச்சுட்டு இங்க வந்து நின்னா, நீ என்னடி இவ்ளோ தூரத்துல நின்னு பேசுற? என்னது, தூரமா நின்னு பேசுறேனா? எவ்வளவு பக்கத்துல நின்னு பேசுறேன். உங்களுக்கு கண்ணு தெரியாம போச்சுன்னு நினைக்கிறேன். ஓ, எனக்கு கண்ணு தெரியல. இரு. என்னை தாண்டி நீ வெளியில் குதிக்கிறாய், உன்னோடு நான் என்னானதோ கும்மாலமோ சூர்யா, கொண்டாட்டமோ. என்ன பண்றீங்க? விடுங்க சூர்யா. என்ன விடணுமா? அம்மோ, எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இதுல உன் அண்ணன் வேற என்னடா ஏதுன்னு அவ்வளவு கேள்வி கேக்குறான். நான் அவனை சமாளிச்சுட்டு வரதுக்குள்ளேயே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம்டி, எவ்வளவு நாள் ஆச்சு? எக்ஸாம்னு இவ்வளவு நாளா உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம தானே இருந்தேன். 2 நாள்ல கல்யாணம் ஆக போகுது. கல்யாணத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டிய பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, வெளியே போக கூடாதுன்னு அது ஒரு ரூல்ஸ் வேற. அதான் இன்னைக்காச்சும் உன்னை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். என்ன அம்மு சிரிக்கிற? என் கதைய பார்த்தா உனக்கு என்ன சிரிப்பா இருக்கான்? உங்களை நினைச்சா ஒரு பக்கம் சிரிப்பு வந்தாலும் ஒரு பக்கம் பாவமா தான் இருக்கு சூர்யா. எக்ஸாம்னால பாவம் நீங்க. ஒரு நாள் கூட என்ன டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. சரி, எனக்கு புரியுது. கொஞ்ச நேரம் பேசிட்டு சீக்கிரம் கிளம்பிடணும், சரியா? ஓகே ஓகே. ஆமா, எக்ஸாம்ல எப்படி பண்ணிருக்கேன்? நல்லா பண்ணிருக்கேன். அதான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னனே. ஆமால, சொன்னல. என்னாச்சு சூர்யா உங்களுக்கு? இவ்ளோ திணறீங்க? இல்ல அம்மு, இன்னைக்கே இவ்வளவு அழகா இருக்கா? ம், ஆமா அம்மு, நான் சும்மாலாம் சொல்லல. உண்மையாவே இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கா. அதுவும் தலையில மல்லிப்பூலாம் வச்சிருக்கியா? என்னமோ தெரியல, ரொம்ப ரொம்ப அழகா தெரியற. அதுவா, கல்யாண பொண்ணு பூவெல்லாம் வைக்காம இருக்க கூடாதுன்னு பாட்டி வேற சொல்லிட்டே இருந்தாங்க. அதான் மல்லிப்பூலாம். கரெக்ட் தான், இப்படி இருந்தாதான் அழகா இருக்கு. ஓ, பூ வச்சாதான் அழகா இருக்கணும். அப்ப இதுக்கு முன்னாடி நான் அழகா இல்ல. ஏய், அப்படி சொல்லல. அப்பயும் எப்பவும் அழகுதான். இருந்தாலும் பூ வச்சா ரொம்ப அழகா இருக்க. கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாமா? ம், சரி, ஓகே. இரண்டும் கை கோர்த்து சேர்ந்தது, இடையில் பொய் பூட்டு போனது, வாசல் தள்ளாடுதே சொல்லுங்க. அம்மு, திண்டாடுதே. இப்படி
இப்படியே உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தாலே எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? இப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க. வந்து என்ன பண்றீங்கன்னு உங்களை தான் கேள்வி கேட்பாங்க, தெரிஞ்சுக்கோங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பார்க்க வந்தீங்கல்ல, எதுவுமே வாங்கிட்டு வரலையா? ஆ, இதே நடி வாம்பா போச்சு. என்ன வேணும் உனக்கு? ஏதாச்சும் சாக்லேட்டாச்சும் வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க என்னன்னா இந்தா. என்னங்க, உண்மையாவே வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமா, என் அம்மாவை பத்தி எனக்கு தெரியாதா? கண்டிப்பா நீ கேப்பன்னு ஒரு கெஸ் வச்சிருந்தேன், அதான் வாங்கிட்டு வந்தேன். இந்தா. தேங்க்ஸ் சூர்யா. அடி பாவி, நான் வந்திருக்கேன், என்ன பார்த்து கூட நீ இவ்வளவு சந்தோஷப்பட்ட மாதிரி தெரியல. ஒரு சாக்லேட்டுக்கு எவ்வளவு சந்தோஷம். ஆமா, எனக்கு இந்த சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் என்னவா? சரி சரி, இந்தா சாப்பிடு. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்னவோ பண்ணு. சூர்யா, என்னம்மா சொல்லு, ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லு, அதான் வாய் வரையும் வந்துருச்சு. இல்ல, இப்பவுமே நம்ப முடியல சூர்யா. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது. அது இன்னும் 2 நாள் தான் இருக்கு. சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் பயமா இருக்கு. பயமா இருக்கா? என்ன சொல்ற? எதுக்கு பயம்? என்ன இப்படி கேக்குறீங்க? கல்யாணம்னா பயமா இருக்காதா? கல்யாணம்னா சந்தோஷமா இருக்கணும் மேடம், பயப்படக்கூடாது. சந்தோஷம்லாம் இருக்கு, இருந்தாலும் ஒரு மாதிரி. அது எல்லாருக்குமே இருக்க தயக்கம் தான். சோ டோன்ட் வரி, எல்லாம் சரியாயிடும். சரியாயிடும்ல? அம்மோ, நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல, அப்புறம் என்ன உனக்கு பயம்? இங்க பாரு, உனக்கு ஒரு வேளை எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உடனே வந்துடலாம். ரொம்ப தூரத்துலயா இருக்கும், இங்க இருந்து ஒரு 10-15 நிமிஷம் தான். அதனால எதுக்கும் பயப்படாத, நான் பாத்துக்கிறேன், சரியா? ம். கூவாத குயிலாடாத மயில் நானாக இருந்தேனே, பூவோடு வரும் காற்றாக என்னை நீ சேர தெளிந்தேனே. கையில் என்னன்னா சூர்யா அண்ணா கிட்ட பேசிட்டு இருக்கா. அவங்கள போய் எப்படி டிஸ்டர்ப் பண்றது? அப்பனாக்கா ரூம்ல தான் இருக்கிறதா அதான் சொன்னாங்க. அதனால அவங்கள போய் பார்க்கலாம். என்னது இது? முட்டைக்கனி இங்கதான் இருக்கியா? அடி பாவி, என்கிட்ட வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. வந்ததுக்கு அப்புறமும் ஒரு மெசேஜ் கூட இல்ல. நான் கூட காலையில இருந்து என்னடா இவன் மெசேஜ் கூட பண்ணலையேன்னு பார்த்தேன். இங்க வந்து நின்னுட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்கான்? உள்ள வர வேண்டியது தானே? அதானே, மேடமாவது உள்ள வராதாவது. இவள வேற வழியே இல்லடா. ஷ், எதுக்கு கத்துற? வாய மூடு. நீங்க ஆமா, நான் தான். என்னதான் பாத்துட்டல, அப்புறம் என்ன இன்னும் ஷாக்காவே இருக்கேன்? ஏன்னா ஏங்க என்ன பண்றீங்க? இது இது யாராச்சும் பாப்பா பார்த்தா என்ன ஆகும்? என் பெர்மிஷன் இல்லாம யாரும் என் ரூம்குள்ள எல்லாம் வரமாட்டாங்க. அதனால மேடம் பயப்படாதீங்க, சரியா? கவின், ம் கவின் விடுங்க. ஆமா, நான் விட்டுறதெல்லாம் இருக்கட்டும். என்கிட்ட ஏன்டி சொல்லவே இல்ல? என்ன சொல்லல? ஆமா, இன்னைக்கு நீ வரேன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. நேத்து போன் பேசுறப்பயும் எதுவும் சொல்லல. காலையில இருந்து ஒரு மெசேஜ் கூட பண்ணல. திடீர்னு நான் வெளியே போலான்னு பார்த்தாதான் நீங்க நின்னுட்டு இருக்க. அது நாங்க இன்னைக்கு வர ஐடியாலே இல்ல. நாளைக்கு தான் அம்மா போலான்னு சொன்னாங்க. ஆனா அக்கா தான் வந்து 2 நாள் இங்க இருக்க சொன்னாலாம். அதான் அம்மா காலையில தான் இன்னைக்கு போலான்னு ரெடியாகி கிளம்ப சொன்னாங்க. அதான். வைஷு, என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்படி பேசுற? எங்க பயமா இருக்கு. வீட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? யாராச்சும் பார்த்தா என்னங்க நினைப்பாங்க? அம்மா அம்மா வேற இருக்காங்க. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் தான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன பயம் உனக்கு? நான் பாத்துக்கிறேன். ஆமா, அத்தை சொன்னாங்க வீட்ல பசங்க யாரும் இல்லம்மா, எல்லாருக்கும் வேலை இருக்குன்னு வெளியே போயிருக்காங்க, கல்யாண வேலையா அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. நீங்க என்ன வீட்ல இருக்கீங்க? அதுவா, காலையிலே நான் போயிட்டு வந்துட்டேன். சரி, குளிச்சுட்டு போலான்னு நினைச்சு வெளியே போலான்னு தான் ரெடி ஆனேன். அதான் கிளம்பலான்னு பாக்குறப்போ என் முட்டைக்கண்ணி இருந்தா. அதான் கொஞ்ச நேரம் என் முட்டைக்கண்ணி கிட்ட பேசிட்டு அப்புறமா போலான்னு இருக்கேன். என்ன, வெளியே போறீங்களா? இப்படியே வா. ஆ, ஆமா, ரெடி ஆயிட்டனே, இப்படியே தான் போறேன். இது என்னடி கேள்வி? ஏன் இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா? Dress எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஆனா நிஜமா இப்படியே வா போக போறீங்க? ஆமா வைஷு, இப்பதான் ரெடி ஆனேன்னு தானே சொன்னேன். அப்புறம் திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லு. இந்த ஷர்ட் பிடிக்கலையா? பிடிக்கலன்னா வேற வேணா மாத்திக்கிறேன். இந்த ஷர்ட்லாம் ஓகே தான். ஆனா பட்டன்லாம் ஏன் ஓபன்ல விட்டுட்டு போறீங்க? பட்டன்லாம் போட்டுட்டு போங்க. என்ன? என்னன்னா, ஆமா, எதுக்கு மேல ஒரு 3 பட்டன் கழட்டி விட்டுருக்கீங்களா? இப்படியே போகலாம் கூடாது. பட்டன்லாம் போட்டுட்டு அப்புறமா போங்க. என்ன சிரிப்ப?
ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைல்ல, நான் சொல்றது கேட்டா போதும். சரியா? வெளியே இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போலாம். இருந்தாலும் ஆம்பளையா அடுக்க ஒடுக்கமா எல்லா பட்டனையும் போட்டுட்டு நீட்டா போங்க. சரியா? இப்படிலாம் போக கூடாது. ஓ, நான் இப்படி தாண்டி போவேன், என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் முடியாது, இப்படிலாம் போக கூடாது. நான் இப்படிதான் போவேன், என்ன பண்ணுவேன்? சின்ன சின்ன கண்ண சேவில் உன்னடிமையாகவா செல்ல செல்ல ஏய், என்ன பண்ற? ஒன்றும் இல்லை, சும்மா இப்படிலாம் போக கூடாது. யாரும் சின்னதா கூட உங்களை தப்பான நோக்கத்துல பார்க்க கூடாது கவின். சொன்ன புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா. என்னங்க? சரி, என் வயசுக்கு பிடிக்கலன்னா நான் அப்படி போக மாட்டேன், ஓகேவா? ம். அப்புறம் ஒரே நிமிஷம் இரு வரேன். எங்க நான் போட்டுமா? ஏய், ஒரே நிமிஷம் இங்கே இருக்க, உடனே வந்துருவேன். சரி. கவின், என்னது இது புடவை? ஆமா, புடவைதான். யாருக்கு? யாருக்கா? அடிப்பாவி, நான் வேற யாருக்கு புடவை வாங்கி தருவேன்? உனக்கு தான். எனக்கா? ஆமா, உனக்கு தான். என்ன பிடிச்சிருக்கா? ம். இந்தா, அன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க போறப்போ எனக்கு இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருந்தது வைஷு. அதனால உனக்காக தான் வாங்கினேன். கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா நமக்குள்ள கொஞ்சம் சண்டைலாம் போயிட்டு இருந்ததா, அதெல்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் கொடுக்கலான்னு அப்படியே வச்சிருந்தேன். இந்த புடவைய கல்யாணத்தன்னைக்கு நீ கட்டிக்கணும். இதுவரையும் என்னைக்கும் நான் உன்னை புடவையில பார்த்ததே இல்ல. எப்பயும் ஆஃப் சாரியில சுடிதார்ல கூட பார்த்திருக்கேன். ஆனா எனக்கு உன்னை புடவையில பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இத கட்டிக்கிறியா? என்ன கல்யாணத்துக்கா? கவின், அம்மாக்கு தெரிஞ்சா எப்படி இந்த புடவை வந்ததுன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருப்பேன். இப்போ எப்படி? ஏய், யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லு. இந்த புடவை கூட கட்ட மாட்டியா? வைஷு, ப்ளீஸ் வைஷு, எனக்காக உன்னை புடவையில பார்க்கணும்னு எவ்வளோ ஆசையா இருக்கு தெரியுமா? உனக்கு இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் நானே வாங்கினேன். ப்ளீஸ் எனக்காக கட்ட மாட்டியா? ம், கவின், பிளவுஸ்லாம் ப்ளூ கலர் பார்டர் தான். நானும் எல்லோ வித் ப்ளூல தான் ஆஃப் சாரி கொண்டு வந்திருக்கேன். இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ப்ளூ கலர் அது கூட போட்டு கட்டிப்பேன். ஆனா அம்மா கிட்ட என்ன கவின் சொல்றது? கொஞ்சம். ஏய், ப்ளீஸ் வைஷு, எனக்காக ப்ளீஸ் ஏதாச்சும் சொல்லி சமாளி. ம், என்ன வைஷு? சரி, விடு, பரவாயில்ல. உனக்கு விருப்பம் இல்லைன்னா கட்ட வேண்டாம். கவின், கொடுங்க. இல்ல, அதான் உன்னால முடியாதுன்னு சொல்றல. எனக்காகலாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், பரவாயில்ல. சோ, உங்களா? சரி, கொடுங்க, நான் கட்டுறேன். நிஜமா? ஆமா, நான் அம்மா கிட்ட ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். கொடுங்க. ம். எதுவும் ப்ராப்ளம் இல்லல்ல? நிஜமா கட்டுவதானே? கண்டிப்பா கட்டுறேன். போதுமா? அம்மா கேட்டாங்கன்னா நான் ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிச்சுக்கிறேன். பரவாயில்ல, உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேனா கவின்? கண்டிப்பா கல்யாணத்துக்கு இந்த சாரி தான் கட்டுறேன். போதுமா? ஓகே வைஷு, இப்பதாண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்கிட்ட சந்தோஷப்பட்டதெல்லாம் போதும். நீங்க சொன்னீங்கன்னு நான் புடவெல்லாம் கட்டுறேன்னு சொன்னல, அதே மாதிரி நான் சொன்னதும் கேட்கணும். அந்த 2 பட்டனையும் போட்டுட்டு அப்புறமா கிளம்புங்க. புரியுதா? இவ மறந்துருவான்னு பார்த்தா மறக்க மாட்டாள போலயே. கல்யாணத்துக்கு முன்னாடியே ட்ரெஸ் சுதந்திரம் போச்சா? ஹலோ, உங்ககிட்ட தான் பேசுறேன். என்ன பதிலே காணோம்? சரிம்மா, அதான் நீ சொல்லிட்டல. இதுக்கப்புறம் நீ சொல்றத கேட்டுதான் ஆகணும். டோன்ட் வரி, நீ சொன்ன மாதிரியே நான் கிளம்பி போறேன். போதுமா? அத நீங்க பாருங்க கவின், ஆம்பளையா அடக்க ஒடுக்கமா இருங்க. சரியா? நான் நான் அடக்க ஒடுக்கமா இருக்கணும். சரிதான், சரிம்மா, இருக்கேன். ஓகே, நான் கிளம்புறேன். நீ என்னது இவ்ளோ சீக்கிரமா வா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா போலாம்ல. கவின், விளையாடாதீங்க. வீட்ல எல்லாரும் இருக்காங்க. பார்க்கணும்னா அப்புறமா பார்க்கலாம். சரியா? இப்போ நான் கிளம்புறேன். சரிம்மா, சரி போ. கவின், எனக்கு சாரி ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. Thank you. ஏய், என்னடி பண்ற? அதெல்லாம் அப்படிதான். பை. ஏ வைஷு, அடி பாவி, இப்படி மொத்தத்தை கொடுத்துட்டு ஓடிட்டாலே. ஆனா இது கூட நல்லா இருக்குடி முட்டைக்கண்ணி.